இன்றைக்கி நான் என்னோடய 5 ஸ்டார்ஸ் கேங் கூட ஒருத்தரோட படத்துக்கு போயிருந்தேன். அது யாரோட படம்னா படம் ஓவராலாக சூப்பராக தாங்க இருந்தது. அங்கே போயிட்டு நான் மூவி ரிவ்யூஸ் விளாண்டுட்டு விளாக் எடுக்கலான்ட்டு இருந்தேன். அதுக்கு பதிலாக என் ஃப்ரெண்ட் எனக்கு போல விளாக் எடுத்தேன். அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சரி அவன் ஆசையை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் விளாக் எடுக்க கொடுத்தேன். ஓவராலாக படம் சூப்பராக இருந்துச்சுங்க. சரி நிறைய கூஸ்பம்ஸான சீன்ஸ்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் அந்த கருப்புங்கிற டைட்டிலுக்கு ஆப்டாக இருந்தது. அதில் எமோஷனு, ஃபீலிங்கு, சாமி எந்த டைப்பத்தை வந்து நம்மளை காப்பாற்றுங்கிறத ஒவ்வொரு செகண்டுமே காமிச்சாங்க. ஆனால் சூர்யா சாரோட ஆக்டிங் பீக் லெவலில் இருந்தது. அதில் என்னென்னா ஆர்ஜே பாலாஜி சரியான கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருமே ஒரு இடத்துக்கு நீதி கேட்டு போகிறோம். அந்த இடத்துல நமக்கான நீதி கிடைக்கலனா அதுக்கான நீதியை சரியான ஒரு ஆள் வாங்கி கொடுப்பாங்க. அது யாருங்கிறதா இந்த படத்து மூலிமா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே. மெயினாக எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். முக்கியமாக சூர்யா ஃபேன்ஸுக்கு இது செம்ம ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். ஒரு மனுஷன் ஆர்ஜேவாக இருந்து அப்புறம் கிரிக்கெட் கமெண்டியர் ஆகி இப்போது ஒரு தமிழ் ஃபிலிமோட டைரக்டர் ஆகிருக்கார். அது சாதாரண பேர் இல்லை. இப்போ அந்த படத்தை ஊர் மக்களை கொண்டாடுற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆகிருக்கார். இவரை மாதிரி நம்மளும் இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு நம்மளும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நிற்போம். அப்போ இந்த மாதிரி இந்த சத்தம் நம்மளை என்கரேஜ் பண்ணும். அப்போ நம்ம இப்போ இருந்தே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ஆகணும். பண்ணாதான் நமக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இதோட முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு முக்கிய உயிராக இருந்த நம்ம சாய் அபியங்கர்னா அவங்க மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு முக்கிய உயிராக இருந்திருக்கு. அதனால் நீங்களும் அடுத்தடுத்த படத்தில் பீக் லெவலில் போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன வழக்கம் போல் படம் முடிஞ்சுன்னா நானும் என் கேங்கோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போனோம். என்ன இந்த படம் பார்த்த பிறகு ஒவ்வொருத்தனோட ரிவ்யூமே ஒவ்வொரு மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு நீங்கள் யார் படத்துக்கு வெயிட்டிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.